வணக்கம், வெல்கம் டு பொன்மயில் கிச்சன். பொன்மயில் கிச்சனில் நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்வீட் பணியாரம் பார்க்க போகிறோம். இது செட்டிநாட்டு கந்தரப்பம். இது ரொம்ப சுவையாக இருக்கும். இது வெல்லம், தேங்காய், பாசிப்பருப்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நம்ம செஞ்சுருக்கோம். கொஞ்சம் கடலைப்பருப்பு அதெல்லாம் போட்டு செஞ்சுருக்கோம். இது எப்படி செஞ்சுருக்கேங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கந்தரப்பம் செய்கிறதுக்கு ஒரு உலக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். அதாவது 250 கிராம் பச்சரிசி எடுத்து அது தலை தட்டிட்டு கோபுரம் மாதிரி உளுந்தம்பருப்பு போட்டு அதில் ஒரு ஸ்பூன் வெந்தயமும் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பும் போட்டுட்டு ஒரு மூடி தேங்காயும் 2 ஏலக்காயும் போட்டு அதுக்கு 250 கிராம் எடுத்ததுக்கு 250 கிராம் சரிக்கு சரி வெல்லம் சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு செய்யணும். இந்த கந்தரப்பம் ரொம்ப சூப்பராக இருக்கும். செட்டிநாட்டு பகுதியில் இது ரொம்ப விசேஷமானது. எல்லா விசேஷங்கள்லேயும் இந்த கந்தரப்பம் இருக்கும். கந்தரப்பம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. பச்சரிசி வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. ஆட்டின மாவு இந்த மாதிரி தான் இருக்கணும். வெள்ளை பணியாரம் மாதிரி தோசை பதத்தில் இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, அப்போ சரியாக வராது. ஒரு கரண்டியாக தான் ஊற்றணும். ஊற்றி விட்டு இப்படி எண்ணெயை மேலே எடுத்து ஊற்றணும். ஊற்றும்போது அது நல்லா கரை கட்டி வந்திருக்கு பாருங்க. 2 பக்கமும் திருப்பி விட்டு எடுக்கணும். அப்போ தான் கோல்டன் ப்ரௌனாக கிடைக்கும் நமக்கு. நல்லா கரை கட்டியும் வரும். எங்கள் ஊர் பக்கமெல்லாம் வெள்ளை பணியாரமோ கந்தரப்பமோ ஊற்றினா இடப்பலகாரத்துக்கு ஊற்றினியான்னு கேட்டுட்டு கரை கட்டி வந்துதான்னு கேட்பாங்க. கரை கட்டி வந்தால் தான் பணியாரம் வந்து நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுக்கணும். பாருங்கள், ஓரம் பூரா அந்த கரை மாதிரி கட்டி வருது இல்லையா, அதுக்கு பேர் தான் கரை கட்டி வர்றது. கரை கட்டி வந்தால் நீ நல்ல பணியாரம் ஊற்றுற, பணியாரம் நல்லா உனக்கு வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த ஓரம் பூரா நல்லா கரை கட்டி வரணும். எண்ணெயை நல்லா வடித்து எடுத்துட்டு இந்த பணியாரம் நமக்கு சாயந்தரம் ஆனாலும் அப்படியே பஞ்சு போல் சாஃப்டாகவே இருக்கும். நல்லா சூப்பராக இருக்கும். நல்ல இனிப்பு டேஸ்ட்டோட. வெள்ளை பணியாரம் ஒரு ப்ளைனாக இருக்குன்னா இது நல்ல இனிப்பு சுவையோடு நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட. கொஞ்சம் நேரம் ஆனால் தான் இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சூடாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது வெள்ளை பணியாரத்துக்கு போட்ட அதே ரேஷியோ தான் நான் போட்டிருக்கேன். சில பேர் இதில் கொஞ்சம் தேங்காய் துருவல் போடுவாங்க. அது போட்டாலும் அதுவும் இன்னும் நல்லாயிருக்கும். பாசிப்பருப்பு கொஞ்சம் மலர வேக வச்சு அது கொஞ்சம் இதில் போடலாம். அப்போவும் அதுவும் நல்லாயிருக்கும். ப்ளைனாக ஊற்றினாலும் நல்லாயிருக்கும், பாசிப்பருப்பு போட்டாலும் நல்லாயிருக்கும், தேங்காய் போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். சுவை வந்து சூப்பராக இருக்கும். பணியாரம் ஊற்றும்போது அந்த எண்ணெயை வந்து மேலே எடுத்து ஊற்றணும். ஊற்றுனீங்கன்னா தான் பார்த்தீங்களா, ஊற்றும் போதே அந்த கரை கட்டி வரும். ரவுண்டு ஷேப் வரணுங்கிறது கூட இல்லை, கரை கட்டி வந்தால் மட்டும்தான் பணியாரம் வந்து இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும். நல்ல சூப்பரான ஆவி பறக்கிற இட்லியோடைய அந்த தக்காளி கோஸை ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும். இந்த பணியாரத்தையும் வச்சு இந்த இட்லி தக்காளி கோஸையும் வச்சு சாப்பிட்டா காலை பிரேக்ஃபாஸ்ட் வந்து அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். இதுதான் இன்றைக்கி எங்களுடைய காலை பிரேக்ஃபாஸ்ட். வாங்க நீங்களும் சாப்பிட்லாம்.